ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ பாஜக எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கட்சியோட அணி சேர்ந்து இருக்கிறது ஒரு புழுக்கத்தை ஏற்படுத்துதா? நாங்கள் தாவேக்கா அரசு ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கும், அது வேற விஷயம். ஆனால் ஜனநாயக படுகொலைகளை வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல, மக்கள் விரோத செயல்களை வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. ஜெயலலிதாவின் ஆட்சியை தொடர்ந்து நடத்துகிறோங்கிறாங்க. ஆதவர்ஜுனாவும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு. அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை என்பது வேறு. ஊழலை எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மக்கள் விரோத செயல்களை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியே கொண்டு வரணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு. அவர் நடத்த போறாரு ஜெயலலிதா ஆட்சியை. அதிமுகவிலிருந்து தொடர்ந்து தாவேக்காவுக்கு எம்எல்ஏக்கள் வராங்களே, எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறப்ப அதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கணும். ஊழல் பெருச்சாளிகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்பது என்பது இந்த கட்சி பொலுட்டாகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது மாசடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இல்லை, நீங்கள் எல்லாம் கொடுக்குற நெருக்கடி தான் அவங்க இதை நோக்கி நகர்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ அரசில் பங்கெடுத்துருக்கணும், அதனால நெருக்கடி கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது அரசியல் அறியாமை. அதிமுக ஆட்சியை நடத்தி கொண்டே அதிமுகவிலிருந்து ஆட்களை எடுப்பது அப்படிங்கிறது எப்படி? இங்கே முதலமைச்சராக வரணும் அப்படின்னு பெரும்பான்மை மக்கள் முடிவை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிட்டோமோ அதே போல் அந்தந்த தொகுதி மக்களுடைய ஜனநாயக முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த தொகுதியில் இப்போ யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சட்டம் ஒழுங்கு குறித்தான பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு. மற்ற அரசு போல வேடிக்கை பார்க்கக்கூடாது. விஜயை நீங்கள் அழைத்ததாகவும் அவர் வர மறுத்ததாகவும் தகவல்கள் பரவுது. விஜயோடு சுருக்கியிருப்பாங்க. விஜய் வந்ததுனால அவரை பார்க்க வந்த கூட்டம்ன்றாங்க. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் காலையில் உங்களுடைய பதிவு தான் பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. தாவேக்கா அப்படிங்கிறது புதிய முந்தையில் பழைய கல் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கீங்க. நீங்கள் சொல்கிற காரணம் என்னவாக இருக்குன்னா, அதிமுகவிலேருந்து தொடர்ந்து அழைச்சிட்டு வரீங்க, இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும். ஜென்சி இளைஞர்களை இவ்வளோ பெருந்திரளாக வச்சுருக்க ஒரு கட்சி இதை செய்யக்கூடாது, எங்களை போன்ற கட்சிகளுக்கு இது தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இது ஏன் இந்த விமர்சனத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க? தலைவரினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அதை செய்கிறீங்களா? நிச்சயமாக. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 6 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் தாவேக்காவில் இணைஞ்சு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. இன்றைக்கி இடைத்தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அந்த தொகுதிகள். அப்போவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர், இது தவறான நடவடிக்கை, இது ஏற்புடையதல்ல, இந்த நடைமுறை இந்த நடவடிக்கை உங்களுக்கு மீன்ஸ் விஜய்க்கு உங்களுக்கு நட்பெயரை உங்களுடைய நட்பெயரை கெடுத்துரும், அவப்பெயரை ஏற்படுத்தும், அதனால் இதை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அதே நிகழ்வு இன்றைக்கி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நேற்று செங்கோட்டையன் அவர்கள் கோபியில் பேசுகிறான்னு நினைக்கிற ஒரு நிகழ்ச்சியில் தாவேக்காட்சியினுடைய 100வது ஆண்டு அந்த விழாவில் 100 நாள் விழாவில் பேசுகிறாரு. இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க அதிமுகவிலேருந்து, அது இன்னும் 25 எம்எல்ஏக்கள் அடுத்து வரப்போகிறாங்க, 25 எம்எல்ஏவாக அந்த எண்ணிக்கை உயரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எங்களுக்கு இயல்பாக ஒரு கேள்வி வருதில்ல, ஜனநாயக சக்திகளுக்கு அனைத்தையும் கடந்து நாங்கள் தாவேக்கா அரசு ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் ஜனநாயக படுகொலைகளை வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல, மக்கள் விரோத செயல்களை வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல, அதை கேள்விக்கு உட்படுத்தணுமா இல்லையா? இன்றைக்கி என்ன இப்போ அப்போ 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண வச்சுங்க, அந்த தொகுதி தேவையில்லாமல் இப்போ இடைத்தேர்தல் சந்திக்குது. அப்போது அந்த மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற செஞ்சாங்களா அதிமுக எம்எல்ஏக்களை, அதிமுக வெற்றி பெறணும் தானே பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்களுடைய உணர்வுகள் இங்கே அளிக்கப்படுதில்ல. அப்போ அந்த வென்ற எம்எல்ஏக்கள் என்னத்துக்கு ஆசைப்பட்டு ரிசைன் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணீங்க என்கிற கேள்வி வருதில்ல. அப்போ ஏதோ குதிரை பதம் நடக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் திமுக உள்ளிட்ட கட்சிகள் சொல்வது உண்மைதானா அப்படிங்கிற ஐயம் இருக்குல்ல, அது இல்லைங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ உங்களை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த நடவடிக்கையே அப்படி ஒரு கேள்வியை எழுப்புனது. மீண்டும் நீங்கள் இப்போ 10 பேர் வரப்போகிறாங்க, இன்னும் 25 பேராக அது மாறப்போகுதுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், 108 தொகுதிகளை உங்களுக்கு ஜெயிக்க வச்சாங்க. இதற்கு மாறாக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உங்களை முதலமைச்சராக வரவிடாமல் தடுப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க, வேறு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஜனநாயக படுகொலையாக நீங்கள் பார்த்தீங்கல்ல, விசிகாவும் பார்த்ததில்ல, அது சரியான விஷயம் இல்லை. விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு தான் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆகவே ஒரு 10 சீட்டு குறையுதுங்கிறதுனாலே அந்த வாய்ப்பை மறுக்கக்கூடாது.
ரெண்டாவது முக்கியமாக கொள்கை அடிப்படையில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. கவர்னர் மூலமாக ஒன்றிய அரசு, அதாவது பாஜக அரசு இங்கே ஆட்சி நடத்தும், தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துங்கிற கொள்கை அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் மதசார்பற்ற சக்திகளை, முற்போக்கு சக்திகளை அணுகுனதின் அடிப்படையில், நீங்கள் கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு இணக்கமாக இருக்கிற அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தை வந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். அப்போ நீங்கள் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு பெரும்பான்மை மக்கள் முடிவை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிட்டோமோ அதே போல் அந்தந்த தொகுதி மக்களுடைய ஜனநாயக முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த தொகுதியில் இப்போ யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த மக்களுடைய வந்து முடிவை நீங்கள் மாற்றலாமா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஜனநாயகம்னு சொன்னாக்கா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு இருந்தால் தான் ஜனநாயகம். அதான் இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் வந்து செயல்படணும். அப்போ இங்கே ரெண்டு எதிர்கட்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சியாக உருவாக்கிறாங்க. அப்போ ஒரு எதிர்கட்சியை நீங்கள் அழிக்கிற வேலை செய்யக்கூடாது. அப்போ ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் தானே. அதை எப்படி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம், கேள்வி கேட்காமல் இருப்போம்? அதை தான் எங்கள் தலைவர் அன்னைக்கு கேட்டார். இன்றைக்கி அது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. செங்கோட்டையன் அறிவித்த அறிவிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக வந்து ஏற்க முடியாது. நிச்சயமாக ஜனநாயக விரோத நடவடிக்கை, மக்கள் விரோத நடவடிக்கை, மக்கள் முடிவுக்கு எதிரான நடவடிக்கை. ஆகவே தான் நாங்கள் உடனடியாக அதை எச்சரிக்கிறோம். அதை வந்து செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கிறீங்க. அன்னைக்கு விசிக தலைவரும் சொல்லியிருந்தார். ஆனால் இதோடு இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி அதிமுகவிலிருந்து தொடர்ந்து தாவேக்காவுக்கு எம்எல்ஏக்கள் வராங்களே, இது எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறப்ப அதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கணும், அவர் கட்சியிலேருந்து ஏன் வர்றாங்கிறத அவர் தான் விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். விசிக அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு மாறுகிறதா அப்படிங்கிறது ஒரு, அதாவது தலைவர் அன்னைக்கு அதை கண்டிக்க தான் செஞ்சார். அந்த நடைமுறையை கண்டிக்கிறாரு. நீங்கள் ஏன் போராடலீங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. எங்கள் தலைவர்கிட்ட நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க நான் வந்து போகிறது அதிமுக எம்எல்ஏக்கள், நான் என் கருத்தை சொல்லிட்டேன். என் கருத்து தான் நான் சொல்ல முடியும். ஒரு கட்சியை இது சரியாக தவறா ஜனநாயக பார்வையில் நான் என்னென்னு சொல்ல முடியும். நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் ஏன் அது குறித்து போராட்டம் பண்ணலாம், நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும் அப்படின்னு தான் சொன்னார் அவர். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சூழலையும் இந்த நிலையையும் செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்ததையும் நிச்சயமாக தலைவர் வந்து ஏற்றுக்க மாட்டார். அந்த அடிப்படையில் தான், அந்த பார்வையில் தான் நானும் இந்த கருத்தை வெளிப்படுத்தினேன். இல்லை, விசிக தாவேக்கா அணியில் நெருக்கடியில் இருக்கா? ஏன்னா சட்டமன்றத்தில் அமைச்சர் வன்னியரசு பாஜக தொடர்பாக எது பேசினாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்கிறதே அமைச்சர் ஆதவர்ஜனாவாக இருக்கார். அதுபோக சபாநாயகர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லணுன்னா வெளியில் ஸ்டேஜ் போட்டு பேசிங்க அப்படிங்கிறாரு. இப்போ பாஜக எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கட்சியோட விசிக, காலங்காலமாக பாஜக எதிர்ப்பை பேசி கொண்டிருக்கிற விசிக அணி சேர்ந்து இருக்கிறது ஒரு புழுக்கத்தை ஏற்படுத்துதா? அதாவது தாவேக்கா பாஜகவை கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. அது கொள்கை எதிரின்னு பிரகடனத்தை படுத்தினது மட்டும் இல்லாமல், தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு போதுமான எம்எல்ஏக்கள் இல்லாத பொழுது, 10 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்ட பொழுது அவர் பாஜக அணியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை அணுகலை. அதிமுக கிட்ட போய் கேட்கல, பாமக கிட்ட போய் கேட்கல, அல்லது வந்து அமமுக கிட்ட போய் கேட்கல. அவங்க அப்ரோச் பண்ணதே மதசார்பற்ற சக்திகளை தான், விசிக. ஆனால் அதிமுக அமமுக எம்எல்ஏக்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நாடுன்னு சொன்னால், நாடுன்னா வெறுமனே நிலப்பரப்பு கிடையாது, அதில் இருக்கிற மக்களும் சேர்ந்து தான் நாடு. அதிமுகவை வந்து நாங்கள் சேர்த்துக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுகவை சேர்க்கணும், அப்போ அதுக்குள்ளே அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதிமுக ஊழல் கட்சின்னா அப்போ யாரை வந்து அதிமுகனா அது ஒரு சிம்பிள் அல்லது அதிமுக அப்படிங்கிறது என்ன? அதில் இருக்க நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் தானே. அதில் விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தவர் தானே. ஊழல் குற்றச்சாட்டை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கார்ல விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் ஊழல் குற்றச்சாட்டை சந்திச்சுக்கிட்டு இருக்கார்ல. இப்போ வந்து வேலுமணி, தங்கமணி, எந்த மணியாக இருக்கட்டும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில்.
அவங்கெல்லாம் ஊழலில் வந்து குற்றச்சாட்டுகளை சந்தித்து படிக்கட்டுகளை ஏறிக்கிட்டு இருக்கவங்க தானே. இப்போ எம்எல்ஏக்களாக வந்து சேர்ந்துடுறாங்களே, அவங்க மேலே வந்து தப்பு இல்லையா? அந்த தொகுதி மக்கள் குற்றஞ்சாட்டலையா? குற்றஞ்சாட்டுறது இருக்கட்டும், ஊழல் வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஊழல் கட்சின்னு சொன்னீங்கன்னா யாரை சொன்னீங்க? இவங்கள தானே சொன்னீங்க. இப்போ அவங்களே வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்க்குறீங்க, கட்சிக்குள்ளே பெரும்பான்மையை வந்து கொண்டு வந்து சேர்த்து வந்து இந்த அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா, அப்போது நீங்கள் தூய சக்தின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கேள்வி எழுதில் நான் வந்து தூய்மையான நிர்வாகத்தை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அவர்கள் என்ன தியாகிகளா? கொள்கை சார்ந்து முடிவு எடுக்கிறாங்களா? அல்லது வந்து மக்களுக்கு பணி செய்யணும், சேவை செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்களா? பதவி இல்லாமல் இருக்க முடியாது, பணம் இல்லாமல் இருக்க முடியாது, அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்பது தானே அவங்களுடைய ஒரே கிரைட்டேரியா, ஒரே காரணம். இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியை தான் தொடர்ந்து செய்கிறோம், ஜெயலலிதாவின் ஆட்சியை தொடர்ந்து நடத்துகிறோங்கிறாங்க. அம்மாவினுடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஆதவ அர்ஜுனாவும் அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறாரு. அதிமுக ஆட்சியை நடத்தி கொண்டே அதிமுகவிலிருந்து ஆட்களை எடுப்பது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதுதான் முரண்பாடான விஷயங்கிறோம். நீங்கள் அதிமுக ஆட்சியை நடத்துக்கிறோன்னெல்லாம் சொல்கிறதே வந்து ஏற்புடைய விஷயம் கிடையாது. என் டான்சி வழக்கில் ஜெயலலிதா ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர். அவர் மீது மரியாதை இருக்குது என்பது வேறு, அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை என்பது வேறு. ஆனால் அவர்கள் செய்த ஊழலை எல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? மக்கள் விரோத செயல்களை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் உங்கள் ஆட்சி நாங்கள் சொல்கிறது என்னன்னா தாவேக்கா வருது, அந்த புள்ளியில் தானே அதை எடுத்துக்கணும். நியோ ஏடிஎம்கே இப்போ திமுக வெர்சஸ் அதிமுகன்றது திமுக வெர்சஸ் தாவேக்கா. அப்போ அதிமுக இங்கே வந்து சேர்ந்துருவாங்க, அந்த புள்ளி தானே இது. இளைஞர்கள், இளம் தலைமுறையினர் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களாம் ஒரு புதிய சக்தி வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதிமுக ஆட்சியே கொண்டு வரணுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். அவர் நடத்த போகிறார் ஜெயலலிதா ஆட்சியை. நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியை நடத்திங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியில் வந்து நீங்கள் அந்த ஏடிஎம்கே தொண்டர்களை உங்கள் பக்கம் வாக்கு வங்கியாக மாற்றிக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறதுங்கிறத தான் புரிஞ்சிக்க முடியுது. ஏடிஎம்கே ஆட்சியை நடத்துனீங்கன்னா ஏடிஎம்கேயில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு மக்கள் விரோத வந்து சம்பவங்கள் நடந்திருக்குது, அதையெல்லாம் நீங்கள் நடத்துவோன்னு அர்த்தம் நாங்கள் எடுத்துக்கல. ஆனால் அதையே நீங்கள் நடத்துவோங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், நாங்கள் எதிர்ப்போம். அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுக வந்து அங்கேருந்து ஊழல் பெருச்சாளிகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்பது என்பது இந்த கட்சி வந்து பொலுட்டாகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது மாசடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து முழுக்க அவர்களை கொண்டாந்து நீங்கள் பொறுப்பில் போட்டிங்கன்னா புதிய மொந்தையில் பழைய கல் அப்படிங்கிறது தான் இப்போ அர்த்தம். கட்சி மட்டும் தாவேக்கான்னு பேர் இருக்கும், பாக்கியெல்லாம் அதிமுகவில் இருந்த ஊழல் பேர் வழிகள் இங்கே இருப்பாங்க. இன்னொரு கேள்வி எனக்கு எழுது, திமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் யாராவது வந்தால் கூட நீங்கள் சேர்ப்பீங்க தான், சேர்க்க மாட்டீங்கன்னு ஏதாவது டிக்ளரேஷன் பண்ண போகிறீங்களா? வருவாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தார் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அப்புறம் என்ன வந்து மாற்றம்? அப்போ இந்த மாற்றத்தை நோக்கி தானே நீங்கள் நடத்தணும். இளைய தலைமுறை, புதிய தலைமுறை, பெண்கள், புதிய மாற்றத்தை விரும்பியவர்கள் எல்லாரும் உங்களை இந்த கும்பல்கிட்டருந்து ஒரு புதிய மாற்றத்தை தானே எதிர்பார்த்தாங்க. நீங்கள் அந்த கும்பலே கொண்டாந்து உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் என்ன மாற்றம்? இல்லை, நீங்கள் எல்லாம் கொடுக்குற நெருக்கடி தான் அவங்க இதை நோக்கி நகர்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் இடதுசாரி நெருக்கடி கொடுக்குது, காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்குது, விசிகால உங்களை போன்றோர் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிக்கிறீங்க. அப்போ அவங்க எம்எல்ஏக்களுடைய பலத்தை உறுதி செஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. நெருக்கடி கொடுக்குறோம்னா கொள்கை சார்ந்து, நிலைப்பாடு சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, நாங்கள் கூட்டணிக்குள் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், உள்ளே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் அதை செய்வோம். நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணி அரசில் பங்கெடுத்துருக்குறோம் அதனால் நெருக்கடி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அரசியல் அறியாமை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திமுகவில் நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தோம் 2001 2026 வரையும். திமுக ஆட்சி நடப்பதற்கே விசிகா தான் காரணம் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்காரு. என் உடன் பிறந்த சகோதரர் திருமாவளவன் தான் இன்றைக்கி முதலமைச்சராக நான் இருக்கிறதுக்கு காரணம், அவருடைய உழைப்பால் நான் வந்து முதலமைச்சராக இருக்கேன்னு பேசியிருக்காரு. அது வீடியோக்கெல்லாம் கூட இன்றைக்கும் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்படி நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும், ஆட்சியில் பங்கு பெறாமல் இருந்தாலும் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் அன்றைக்கும் செயல்பட்டோம். இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் அதிகமான போராட்டங்களை திமுக ஆட்சிக்கு எதிராக, அரசுக்கு எதிராக நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எதிர்கட்சியாக இருந்த அதிமுக கூட அவ்வளோ போராட்டங்கள் நடத்தலை, பாஜக போராட்டங்கள் நடத்தலை, அவ்வளோ போராட்டங்கள் நடத்தலை, விசிகா தான் போராட்டங்கள் நடத்தினது. அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு நீங்கள் கொடுத்தாலும், கம்யூனிஸ்டுகள் வெளியிலேருந்து ஆதரித்தாலும், மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடுவதை, மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்வதை நீங்கள் திசை வழி மாறுகிற பொழுது அதை வந்து சுட்டி காட்டாமல் எங்களால் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை எங்கள் தலைவரும் நல்லாவே தெளிவுபடுத்தியிருக்காரு.
கம்யூனிஸ்டுகளும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்க? இந்த ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டோம். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடரும். அதை பற்றி முதலமைச்சர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ ஆனால் மக்களுக்கான குரலை ஒருபோதும் நாங்கள் அடக்கிக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஜனநாயகத்தின் குரலை ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு தான் இருப்போம். எதிர்கட்சியாகவும் செயல்படுவோம். ஆளுங்கட்சியில் பங்கேற்றாலும் மக்கள் பிரச்சனையாக செயல்படுவோம். நீங்களும் இடதுசாரிகளும் ஒரே ஒரு அணியாக தான் நீங்களே கருதுறீங்க. அவங்க எடுக்கிற முடிவை தான் நாங்களே எடுப்போம். நாங்கள் 2 பேரும் தான் இடதுசாரிகள் இன்னைக்கு கூட அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் இடதுசாரிகளுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த அரசு. இடதுசாரிகளை கணக்கெடுக்கிறாங்க. இடதுசாரியோட மாணவர் அமைப்புக்கு கடிவாளம் போடுறாங்க. இதெல்லாம் பண்ணுறது தலைமைச் செயலர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராட்டத்தில் இறங்குறாங்க. அப்போ தாவேக அரசுக்கு எந்த ஒரு கிரிப்பும் இதில் இல்லையா? தலைமைச் செயலாளர் தான் ஆட்சி பண்ணுறாரா? அப்போ இல்லை, அதை வந்து நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பொறுப்பை தட்டி கழிப்பது வந்து சரி கிடையாது, நியாயம் கிடையாது. உண்மையிலேயே வந்து அதிகாரிகள் சில நேரங்களில் தாந்தோண்டித்தனமாக செயல்படுவது எல்லா ஆட்சியிலும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். ஏற்கனவே இருக்கிற திமுக ஆட்சியில் அது பிரச்சனையாக தான் இருந்துச்சு. முக ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளை முழுமையாக நம்பினார். கீழே இருக்கிற கட்சிக்காரவங்க அமைச்சர்கள் சொல்கிறத வெரிஃபை பண்ணாமல் கூட நம்பினார். அதனால தான் வேங்கவேல் போன்ற விஷயங்களில் அவர் தவறான முடிவு எடுத்தார். அதே போல் வந்து ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்துலையும் அவர் வந்து சரிவர நடவடிக்கை எடுக்காமல் தவறினார். இது பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதே போல் ஒரு நிலையை வந்து விஜயும் வந்து அனுமதிக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து சாய்குமார் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைமை செயலாளர். அவர் மீது ஏற்கனவே ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது. அவருடைய செயல்பாடு நிர்வாக அடிப்படையில் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நம்பின வரையும் அவரை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சுருந்தீங்க. இன்றைக்கி அது வந்து ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. வெறுமனே குஜிலியம்பாளையத்தை சார்ந்த திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாளையத்தை சார்ந்த தாசில்தார் ஐயாசாமி தான் சுய வெறுப்பின் அடிப்படையில் இப்படி நடவடிக்கை மேற்கொண்டு விட்டார் என்று சொல்வது வந்து நழுவல் போக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது உரிய விசாரணை நடத்தணும், முழுமையான விசாரணை நடத்தணும். தரோ என்கொயரி ஷுட் பி டன். என்ன நடந்தது, இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆங்கில பத்திரிகையில் கூட நான் பார்த்தேன். ஜூலை 28ஆம் தேதி சாய்குமார் தலைமைச் செயலாளர் ஒரு மீட்டிங் போகிறாரு. அந்த மீட்டிங் அடிப்படையில் தான் உயர்கல்வித்துறைக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்புவதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டதாகவும், அந்த உத்தரவு திண்டுக்கல் கலெக்டருக்கும் அனுப்பப்பட்டது. அந்த கலெக்டர் வந்து தாசில்தாருக்கு உத்தரவு கொடுத்து தாசில்தார் போனார். இது தமிழ்நாடு முழுக்க நடந்ததா, இவங்க நடவடிக்கை எடுத்ததுனால வெளியில் வந்ததா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கு தரவு என்கொயரி வேணும். அதனால் வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொல்வது போல் ஏதோ ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு ஒரு தவறாக நடந்துருச்சு அப்படின்னு பார்க்க முடியாது. இது உடனடியாக விஜய் அவர்கள் அட்டென்ஷன் கொடுத்து இது என்கொயரி பண்ணி சம்பந்தப்பட்ட நடவடிக்கையில் சாய்குமார் அவர்களுடைய பங்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை தலைமைச் செயலராக நீடிப்பதை உடனடியாக மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும் எங்களுடைய வேண்டுகோளும். நேற்றுக்கு முதல் நாள் கம்யூனிஸ்டுகள் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் இந்த கோரிக்கையை தான் வச்சிருக்காங்க. அதனால் இதில் அரசு கவனமாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் பங்கெடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் கொள்கை அடிப்படையில் தான் எடுத்துருக்கோம், வேறு எந்த ஆதாயத்துக்கும் எடுக்கலை. நாங்கள் அமைச்சரவையில் இருக்கிறோங்கிறதுனால இதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இல்லை. நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த மண்ணில் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நீடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்து விஜய் அவர்களை வந்து நம்புகிறோம். அவர் வந்து சரியாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேசலைனாலும் கூட வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசலானாலும் கூட செயல்பாட்டில் நிரூபிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு நம்புகிறோம். அப்போ இன்றைக்கி வந்து இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வந்து மாநில உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அல்லது வந்து தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனையாக இருக்கட்டும், திருப்பரங்குன்ற விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இருமொழி கொள்கை உள்ளிட்ட அனைத்திலும் அவர் வந்து பாஜக அரசுக்கு எதிராகத்தான் இருக்கிறாரு. அதே போல் அந்த சிறுபான்மையர் நிதி பெறுகிற விஷயம் வெளிநாட்டிலேருந்து எல்லாத்துலேயும் அதே மாதிரி தொகுதி மறுவரை எல்லாத்துலேயுமே இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாருன்னா நாம் நம்புகிறோம். அதை அந்த அடிப்படையில் தான் அவருக்கு நம்ம இன்ன வரை சப்போர்ட் பண்ணுறோம். அவரோடு இணைஞ்சி
விசிகா பயணிக்கணும் நாங்கள் மாநாட்டில் கூட டிக்ளேர் பண்ணோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் டிக்ளேர் பண்ணோம். ஆகஸ்ட் 17 டிக்ளேர் பண்றீங்க. அப்படி வரவேற்று கூட அவங்க ஒரு அறிக்கை விடல. இல்ல தாவேக்கா சார்பாக விசிகா எங்களோட வந்துட்டாங்க, அதை நாங்க மனதார பாராட்டுக்கிறோம், வரவேற்கிறோம் அப்படியான ஒரு அறிக்கையே வெளியாகலையே. அறிக்கை வரணும் இருக்கீங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க, தாவேக்கா இது வரைக்கும் சொல்லலையே. மறுநாள் எங்கள் தலைவர் வந்து மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் 125 தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை கொண்டு போய் கொடுத்து இதில் வந்து அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு கொடுக்கும் பொழுது அப்போ மாநாடு குறித்து வரவேற்ற அந்த நிலைப்பாடு, அறிவித்த நிலைப்பாடை வந்து வரவேற்றார் விஜய் அவர்கள். அது வெளிப்படையாக பத்திரிகைகளுக்கு வரல அப்படிங்கிறதுனால அது நம்ம அதை வேற மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, தொடர்ந்து கூட்டணிகளை விஜய் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஒரு பக்கம் யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற பிரச்சனையில் காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மதிமுகவை தொடர்ந்து இப்போ செங்கோட்டையன் கூட சமீபத்தில் மதிமுக மாதிரி அதிமுக ஆயிடும் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. அடுத்து விசிகால அமைச்சர் வன்னியரசு துணை பொதுச் செயலாளர் அவர் அந்த அரசை முற்றுமுழுதாக ஆதரிக்கிறாரு. உங்களை போன்றோர் நீங்களும் துணை பொதுச் செயலாளர், நீங்க விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இப்படி கட்சிகளுக்கு கட்சி மாறுபடுது, தாவேக்கா கூட்டணி கட்சிகளை அரவணைச்சிட்டு போகலங்கிறது தான் விமர்சனமா இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ அந்த செங்கோட்டையன் அவர்கள் அப்படியெல்லாம் பேசுவது வந்து ஏற்புடையதல்ல. அது கூட்டணி கட்சிக்குள்ளே நிறைய தலைவர்கள் அப்படி பேசுகிறாங்க. வைகோ அவர்கள் எங்களை வந்து விசிகா கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே வேறு மாதிரி பேசினார் தானே சமீபத்தில். கிளை கூட அடிப்படையில் கிளை கூட இல்லைன்னு சொன்னார். அது தவறான கருத்து அவர் சொல்கிறது. விசிகா வந்து எல்லா மாவட்டங்களையும், எல்லா ஒன்றியங்களையும், எல்லா நகரங்களிலும் கிளை கொண்ட கட்சி, தமிழ்நாடு முழுக்க கிளை கொண்ட கட்சி விசிகா. அது அண்ணன் தெரியாமல் பேசியிருக்கலாம். ஆனாலும் அதுக்கும் பிறகு தான் எங்கள் தலைவருடைய புத்தக வெளியீட்டில் டெல்லியில் போய் கலந்துக்கிட்டார். இப்போ இது வந்து இருக்கிற விஷயம். அதனால் வந்து செங்கோட்டையன் தன்னுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அதிமுக முழுக்க கரைஞ்சி நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மதிமுக ஒப்பிட்டு சொன்னது வந்து தவறானது. ஏன்னா கூட பயணிக்கிறவங்கள அவமதிக்கக்கூடாது. அதே சமயத்தில் விஜய் அவர்கள் எடுப்பதான் முடிவுங்கிற அடிப்படையில் அதெல்லாம் அவர் வந்து அனுமதிக்கக்கூடாது. இப்போ நான் இன்றைக்கி காலையில் ட்வீட் போட்டது கூட விஜயோடைய கவனத்துக்கு தான் நான் போட்டிருக்கிறேன், முதலமைச்சருடைய கவனத்துக்கு தான் போட்டிருக்கேன். இன்னும் 10 பேர் வரப்போகிறாங்க, 25 பேர் வரப்போகிறாங்கன்னா இது நிச்சயமாக ஏற்க முடியாது, இது ஜனநாயக விரோதம், நீங்கள் இதில் தலையிடுங்க தான் நான் என்னுடைய கோரிக்கை. இதில் அவர் சொல்லி தான் செங்கோட்டையன் இப்படி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அப்படியா இருக்கும் பட்சத்தை ஏற்க முடியாதுல்ல. அவர் சொல்லி தான் பேசினாருங்கிறது நிரூபிக்கப்படலை. அவருக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக ஏற்க முடியாது. அது ஜனநாயக விரோத செயல். உடன்பாடு இல்லைன்னா, இது வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தில் உடன்பாடு இல்லைன்னா விசிக தலைவர் அதுக்கு மறுப்பு தெரிவிப்பார். இப்படி நிறைய முறை தெரிவிச்சிருக்காரு. ஆதவர்தன விவகாரமாக இருக்கலாம், ஷானவாஸ் விவகாரமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்போ தாவேக்கா அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கலையே. இப்போ செங்கோட்டையன் ஒன்று சொல்கிறாரு, அதில் உடன்பாடு இல்லை, நீங்கள் வெளிப்படையாக அந்த கருத்தை விமர்சிக்கிறீங்க. இது வரைக்கும் தாவேக்கா சார்பில் அது குறித்து ஒரு மறுப்போ விளக்கமோ எதுவுமே தரப்படலையே. இல்லை, இன்றைக்கி தானே வந்து செய்தி நேற்று ஈவினிங் பேசியிருக்காரு. இன்றைக்கி காலையில் நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன். தலைவர் வந்து ஊரில் இல்லை, அவர் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிறாரு. அவங்க இதுக்கான பதிலை வந்து நிச்சயமாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அல்லது இந்த நடவடிக்கை அவங்க கைவிட்டாங்கன்னா இந்த கருத்துக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கலாம். கைவிடவில்லை என்று சொன்னால் அதற்கான பலனை நிச்சயமாக அவர்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். தாவேக்கா அரசை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கீங்க. ஆனால் இன்னமும் இந்த சட்டம் ஒழுங்கு குறித்தான பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. மதுரை மேலூரில் விசிகாவை சார்ந்தவர்களே கொடூரமாக தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. அப்புறம் சென்னை தையூர் பகுதியில் ஒரு ஆணவ படுகொலை அரங்கேறுது. இதெல்லாம் நடந்துக்கிட்டே தானே இருக்குது. லாக்அப் டெத்துன்னு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அமைச்சரவையில் விசிகா பங்கேற்றாலும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அப்போ என்ன மாற்றத்தை இந்த தமிழ்நாடு இனிமே பார்க்க முடியும்? அதாவது என்னென்னா, இந்த சிக்கல்கள் ஒரு ஆட்சியோடு சம்மந்தப்பட்டதில்லை. இது சமூகத்தில் வந்து புறையோடி போய் கிடக்கிற சிக்கல்கள். இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை வந்து, உறுதியான நடவடிக்கை வந்து தேவை. அதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்று சொல்லி திமுக ஆட்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தோம். அவங்க ஒரு கண்துடைப்பு கமிஷனை போட்டாங்க, KN பாஷா தலைமையிலான கமிஷன். நீங்கள் தான் அதை முதல்ல விமர்சித்த நபர். அவரே வந்து ஆணவ படுகொலை நடப்பதற்கான ஒரு காரணகர்த்தா. அவர் இளவரசன் ஜாவுக்கே அவர் தான் காரணம். அப்போ கண்துடைப்பு கமிஷனை போட்டு இன்றைக்கி அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த கமிஷன் வந்து இன்றைக்கி டைம் வந்து நீடித்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கமிஷனை போட்டதுனால அந்த கமிஷனோட ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுதான் எங்கள் அமைச்சரும் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கார். வன்னியரசு அவர்கள் முதலமைச்சர் வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கமிஷனோட ரிப்போர்ட் வந்த உடனே அந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை ஏற்றுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே உங்களுடைய எம்எல்ஏக்கள் 2 பேர் சபையில் இருக்காங்க.
ஜோதிமணி சொல்கிறாரு எனக்கு கார் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனடியாக முதல்வர் எழுஞ்சு எல்லாருக்கும் காருங்கிற அறிவிப்பு வெளியிடுறாரு. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு அமைச்சர் வன்னியரசு, ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் நிறைவேற்றணும், நான் வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுறேன்னு வெளியிலையும் சொல்கிறாரு, சபையிலையும் பேசுகிறாரு. ஆனால் அது குறித்து இந்த அரசு சுணக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது அதாவது என்னென்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாலேஜுக்கு எங்கள் அமைச்சர் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த KN பாஷா ஆணையம் வந்து கால நீட்டிப்பு கேட்டிருக்காங்க. அது முதலமைச்சருடைய கன்சென்ட்டோடு தான், இசைவோடு தான் அந்த கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்குது. 3 மாதங்கள் கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த 3 மாதங்களுக்கு பிறகு தாவேக அரசு அந்த சட்டத்தை இயற்றும் நம்ம எதிர்பார்க்குறோம். இயற்றலைன்னு சொன்னாக்கா அப்போ வந்து நாங்கள் எங்களுடைய எதிர்வினை என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக தலைவர் வந்து அறிவிப்பார். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போது காவல்துறை என்பது காவல்துறை, அவங்களுக்கு எங்கள் தலைவரே பல முறை சொல்லியிருக்காரு, திமுக ஆட்சியிலே சொல்லியிருக்காரு, முதலமைச்சருக்கு ஒரு பார்வை இருந்தாலும் ஒரு கொள்கை இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சில பயாஸ் இருக்குது, கம்யூனல் பயாஸ் இருக்குது, சமூக அடிப்படையிலான வந்து பார்வை வந்து இருக்குது, உயர்வு தாழ்வு சாதி பார்வை கூட வந்து அதிகாரிகளுக்கு இருக்குது. அது சில இடங்களில் பெரிய அளவில் வந்து செயல்படுது. இன்றைக்கும் அது வந்து செயல்பட்டுருக்கு. ஒரே நாளில் நம்ம நிறுத்த முடியாதுன்னு வச்சிங்களேன் அதை. ஆனால் வந்து அதுக்கு உரிய கடுமையான நடவடிக்கையை தாவேக அரசு எடுக்கணும். மற்ற அரசு போல் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அப்புறம் என்ன, இங்கே சாதி மதம் இல்லாத சமூகத்தை நோக்கி நாம் பயணிக்கணும்னு சுதந்திர தின உரையில் வந்து முதலமைச்சர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, பிரகடனப்படுத்துகிறாரு. அதை நோக்கிய நடவடிக்கை எடுக்கணும்ல. இன்றைக்கி வந்து மேலே வளவில் 3 பேர் வந்து கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு. அதே போல் மதுரை மையத்திலேயே வந்து ஒருத்தர் வெட்டப்பட்டிருக்காரு. நேற்றைக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி தையூரில் ஒரு இளைஞன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கான், தலித் இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அப்போது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல என்பது வந்து ஏற்கத்தக்கதல்ல. அங்கேயும் விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அங்கேயும் வந்து பெரிய அளவில் போராட்டம் ஈடுபட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அரசு வந்து அந்த இத்தனை பேரை கைது பண்ணுது, தாவேக்கால சம்மந்தப்பட்டவங்களை. ஆனால் அமைச்சரவையில் நம்ம இடம் பெற்றிருக்கோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம இவ்வளோ தான் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு அமைச்சர் தானே சார், ஒரே ஒரு அமைச்சர் தானே. அந்த அமைச்சர் வந்து என்ன செய்ய முடியும்? முடிவெடுக்கிற அதிகாரம் முதலமைச்சர் கையில் இருக்குது. அமைச்சர் வந்து தான் சார்ந்த துறையில் எப்படி செயல்படுறாரு அதை பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு மற்ற துறைகள் எல்லாமும் மற்ற அமைச்சர்கள்ட்ட இருக்குது, முதலமைச்சருடைய கண்ட்ரோல் இருக்குது. அப்போ முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிற நிலைமை தான் அமைச்சரவையில் இருந்தாலும் இன்றைக்கும் இந்த நிலைமை தான் இருக்குது. ஆகவே வந்து இதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடுமையாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஃபேவரெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நடைமுறைப்படுத்துங்க, அது போதும். நிச்சயமாக குற்றங்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தாது. அதில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. ஏற்கனவே இருந்த அரசுகள் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணதுனால தான் வேங்க வயலில் பாதிக்கப்பட்டவனே குற்றவாளியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தவறுகளை விஜய் வந்து செய்யக்கூடாது. இந்த நக்கீரன் மூலமாக நான் விஜய்க்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கிற விஷயம் என்னென்னா, தாவேகா கூட்டணிக்குள்ளே என்னதான் நடக்குது, தாவேகா ஏன் தன்னுடைய சக கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போக மாட்டேங்குது, கூட்டணி தலைவர்கள் அதிகமான விமர்சனத்தை வர முன்வைக்க தொடங்கியிருக்காங்க, என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டணியை பொறுத்தளவுக்கு முதல்ல அது கூட்டணியை ஏன் உருவெடுக்கல? கோவளத்தில் போய் இந்த மீட்டிங்லாம் நடந்துச்சு, அப்போது கூட முதல்வர் விஜய் வந்து கலந்துக்கல, மறுபடியும் அதற்கான எந்த முன்னெடுப்புகளும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த கூட்டத்தில் விஜய் அப்புறம் கலந்துக்கிட்டாரு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கலந்து உள்ளே பேசிட்டு வந்துட்டாங்க, கை தூக்குறப்ப அவர் இல்லை. ஆமாம், கை தூக்கும் போது அந்த நேரத்தில் அவர் இல்லை, அவர் வெளில வந்துட்டாருன்னு வச்சிங்கன்னா, அவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க. 2வது கூட்டம் நடத்துவதற்கு ஒரு தேதி வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த தேதி இன்னும் வந்து நிர்ணயிக்கப்படலை. அந்த முடிவில் வந்து ஒரு கூட்டணி உருவாகும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவது, ஒரு கூட்டணி, அதுக்கு ஒரு பெயர், அந்த கூட்டணிக்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து நியமிப்பது, இந்த நடவடிக்கை எடுப்பதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பட்சத்தில் ஒரு முழுமையான வடிவத்துக்கு வரும். அது இல்லாததுனால இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் அது எல்லா ஆட்சியிலையும் இருக்குது தானே சார். இப்போ நீங்கள் என்னென்னா, திமுக பேரில் இருக்கும்போது சாம்சங் போராட்டத்துக்காக கம்யூனிஸ்டுகள் திமுக எதிர்த்து போராடினாங்க, கருத்து சொன்னாங்க. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில் விசிகா வந்து எதிர்த்து போராடினது, மக்களோடு நின்னது, திமுகவுக்கு எதிராக நாங்கள் இருந்தோம். அதே போல் ஜனநாயக உரிமைகளுக்காக நம்ம போராடுவது என்பது வேறு,
அரசுக்கு சுட்டி காட்டுவது என்பது, அரசுக்கு வந்து உரிய அழுத்தங்களை கொடுப்பது என்பது வேறு. அதற்காக வந்து கூட்டணியை வந்து உடைச்சிக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுங்கிறது வேறு. அப்படி இல்லை, அந்த நிலை இல்லை. கூட்டணி உடைச்சிக்கிட்டு வரணுங்கிற அவசியம் இதுவரை எழவில்லைன்னு தான் நாங்கள் கருதுறோம். இடதுசாரிகள் கேட்குறாங்க, உங்களுக்கு நாங்கள் வேணுமா அந்த அதிகாரிகள் வேணுமா, நீங்களே முடிவெடுத்துங்க அப்படிங்கிறாங்க. ஆட்சி எங்களுடைய தயவில் நிற்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த விமர்சனத்தை நோக்கி நகருது. அப்படிங்கிறப்ப தான் இந்த கேள்வி எழுது. நிச்சயமாக அது தப்பு தானே. அதாவது என்னென்னா வந்து சிபிஐ சிபிஎம் ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. சிபிஐ சிபிஎம்முடைய ஆதரவோடு தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சிபிஐ சிபிஎம் வந்து ஒரு தீவிரவாத கட்சியை போல், ஒரு மக்கள் விரோத சக்திகளை போல் நீங்கள் கணக்கெடுக்க சொல்கிறதும், அதில் வந்து அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறதும், அவர் எங்கெங்கே போராடுறாங்க, எங்கெங்கே வந்து கட்சி வச்சுருக்காங்க, எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்க சொல்கிறது வந்து தப்பு இல்லையா? அப்போது யார் ஒரு அதிகாரி, ஒரு தாசில்தார் பண்ணட்டும், கலெக்டர் பண்ணட்டும், தலைமைச் செயலாளர் பண்ணட்டும், அதுக்கு ஆட்சியாளர்கள் தானே பொறுப்பு. அந்த கோபத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அது வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த கோபத்தை வந்து அவர்களும் புரிந்துக்கணும். தாவேகா விஜய் அவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இது போல் சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். இறுதியாக ஒரு கேள்வினா, உங்களுடைய ஆகஸ்ட் 17 மாநாட்டுக்கு விஜயை நீங்கள் அழைத்ததாகவும் அவர் வர மறுத்ததாகவும் தகவல்கள் பரவுது. அது உண்மையா? அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வரதா இருந்து கடைசி நேரத்தில் அவங்களும் வரலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அதாவது என்னென்னா, இந்த மாநாட்டை பொறுத்தளவுக்கு முழுக்க நாமளே நடத்துவது, எந்த சீஃப் கெஸ்ட்டும் கூப்பிட்றதில்ல. ஒவ்வொரு மாநாட்டுக்கும் அல்லது பேரணிக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டுகளை கூப்பிட்டோம். போன முறை வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு கூட அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க. தேசிய தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி சிபிஎம்லேருந்து, சிபிஐலேருந்து தூராஜா, சிபிஎம்எல்லேருந்து திபங்கர் பட்டாச்சாரியா போன்ற தலைவர்கள் வந்தாங்க. ஆனால் இந்த முறை நாம் முழுக்க விசிகா மட்டும் வந்து நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். விசிகாவில் இருக்கிற தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்போம். எனக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருந்துச்சு. அதில் வாய்ப்பு கொடுப்போங்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டது. ஒருவேளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருந்தாருன்னா, நாங்கள் கூப்பிட்டுருந்தோம்னா வந்திருந்தாருன்னா, இந்த கூட்டம் கூட்டினது இவ்வளோ பிரம்மாண்ட வெற்றியை வந்து விஜயோடு சுருக்கியிருப்பாங்க. விஜய் வந்ததுனால அவரை பார்க்க வந்த கூட்டம்ன்றாங்க. அது நாங்கள் அழைக்காததுனால முழுக்க விசிகாவுடைய பலம், விசிகாவுடைய வந்து ஜென்சி இளைஞருக்கு கிட்டத்தட்ட 60-70% பேர் வந்திருந்தாங்க. 15 லட்சம் பேர் அதில் வந்து திரண்டிருந்தாங்க. அந்த மாநாட்டில் உள்ளே வந்து இடமே கிடையாது. வெளியில் அவ்வளோ கூட்டம். திருச்சி ரோட்டில் வந்து 10-15 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி வாகனங்கள். இந்த சென்னை ரோட்டில் 10-20 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி வாகனங்கள். மக்களே வந்து சேர முடியல. அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றி வந்து பெற்றிருக்கிறது. ஆகவே இதை மடைமாற்றுவதற்காக இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத கும்பல்கள், இதை வந்து வயிற்றெரிச்சல் கும்பல்கள் பல டைமென்ஷனில் இதை வந்து டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் விஜயை கூப்பிட்டாங்க வரலை அப்படிங்கிற இந்த விமர்சனமும் அது பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி நேரத்துக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.